ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 நாளைக்கு முன்னாடி வாங்கினது இந்த காலிஃப்ளவர். சரி இன்றைக்காவது இதை செய்திடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் இதை வந்துட்டு இன்றைக்கி மத்தியானத்துக்கு பிள்ளைங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துருந்தேன். யூஸ்வலாக ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப முடியாது, அந்த கிறிஸ்ப்னஸ் போயிடும் அப்படின்றதுக்காக. இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பூச்சிகளோ கருப்புகள் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி லேசாக சூடு ஆனதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது, லேசாக பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரட்டு மட்டும் பெரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி வடிகட்டிட்டு தண்ணியை தனியாக எடுத்து ஊற்றிடுங்க. காலிஃப்ளவரை கோல்டு வாட்டரில் ஒரு வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் அது மேற்கொண்டு வேகாமல் இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா சுடு தண்ணியில் இருந்து. அதனால் அதுக்கப்புறமா இன்னொரு தனி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு அந்த மசாலா மணத்துக்காக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் தூள் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இந்த ப்ராசஸ் இந்த இதை நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். கலர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கலர் சேர்க்காமலும் விட்டுடலாம். இப்போ அது மேலே கோட்டிங்க்காக நம்ம மைதாலாம் சேர்க்கக்கூடாது. நம்ம கடலை மாவு தான் சேர்க்குறோம். கடலை மாவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த காலிஃப்ளவர் மேலே ஒட்டுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிறிஸ்ப்னஸ்க்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணியை லேசாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த திட்டத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா எண்ணெய் ஸ்பாயில் ஆகாது. கலரை இழுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் ஒரு மாதிரி கலர் மாறும், அந்த மாதிரிலாம் தொல்லை இதில் இருக்குது. அது நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், செக்கு நல்லெண்ணெய். அந்த கலர் நம்ம இந்த டிஷ்ஷை செய்து முடிக்கிற வரைக்கும் மாறவும் மாறாது. இந்த இதில் போட்ட கலர் அதில் இறங்கவும் இறங்காது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, அதுக்காக சிம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சிம் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்து வரும்போது திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு பதம் தெரியும். நம்மளை இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும் அப்படின்றது தெரியும். ஒரு சிலர் நறுக்குன்னு சாப்பிடுவாங்க. பச்சையாகவே இருக்கணும், கொஞ்சம் அவங்களுக்கு பச்சையாக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரியும் ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கத்தியை வச்சு கூட லேசாக குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். காலிஃப்ளவர் எல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் மசாலா மீந்திருந்தது. அதை தூக்கி போட எனக்கு மனசே வராதுங்க. எப்போவுமே வேறு ஏதாவது அதில் செஞ்சிடலாம் அப்படின்னு பார்ப்பேன் நான். அதனால் கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்து ஒரு சைடு சுடுதண்ணில் போட்டு எடுத்துகிட்டு அதை பிழிஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா சேர்த்து அந்த எண்ணெயிலே நான் அதையும் பொரிச்சு எடுத்தேன். இந்த 2 டிஷ்ஷுமே பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்ன்றதுனால இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்களோட டே. நான் சொன்ன மாதிரியே எண்ணெய் பார்த்திங்களா கலரே மாறல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.